என்ன சார், நாம எதிர்பார்த்தபடி தங்க விலை குறைஞ்சிருக்கா? தங்கத்து மேல இப்போ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிராதீங்க அப்படின்னு நாம போட்ட ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போச்சு. அதுல நம்ம சொன்ன மாதிரியே 2 நாள்ல தங்கத்தினுடைய விலை ஒரு பெரிய லெவல்ல சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவா பார்க்குறோம். நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் சரியா ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இது மூலமா நம்ம நம்பலாம். தங்கம் மட்டும் இல்ல, வெள்ளியிலையும் இது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அதாவது தங்கம், வெள்ளி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் டூல் கிடையாது. அது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். தங்கம் இப்போ வளர்ந்திருக்கிற பிரைஸுக்கு யாருக்கு யூஸா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கோல்டை சேமிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டா தெரியும். ஆனா ஷேர் மார்க்கெட்ல வர மாதிரியான லாபம் தங்கத்துல கிடைக்கவே கிடைக்காது. தங்கம் இந்த மாதிரி உயர்ந்ததுக்கு காரணம் வேர்ல்டு மார்க்கெட்னுடைய விஷயம் தான். இதை பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். இப்ப விலை குறைஞ்சிருக்கே, கோல்டு இப்ப வாங்கலாமா அப்படின்னீங்கன்னா இதுவும் சரியான தருணம் கிடையாது. நாம ஏற்கனவே சொன்னபடி மார்க்கெட்ல 10,000 ரூபாய்க்கு ஒரு கிராம், அதாவது 22 கேரட் தங்கம் 10,000 ரூபாய்க்கு வந்தா மட்டும்தான் கோல்டோட மதிப்பு சரியான பொசிஷனுக்கு வந்திருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்து மேல வர்றது வேணா ஒரு படிப்படியான நிகழ்வா நடக்கலாம். அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிப்படைய செஞ்சிடாதீங்க. தங்கத்தினுடைய விலை குறைஞ்சதுன்னா நம்மளுடைய மார்க்கெட் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். இது மார்க்கெட்டுக்கான சரியான தருணமா நினைச்சு ஈக்விட்டி மார்க்கெட்ல சரியான புரிதலோட ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மூலமா நிறைய நீங்க சாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.